ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ආමෙන්. ස්වාමින් වහන්සේගේ සුදු නාමයට මහිමය වේවා. இந்த நாள் ஆராதனை கடந்து வந்திருக்கும் අද නමස්කාරයට පැමිණ සිටින්නා වූ மற்றும் ஆன்லைனோடாக எங்களோடு இணைந்திருக்கும் ඒ වගේම ඔන්ලයින් ඔස්සේ අප සමග සම්බන්ධව සිටින්නා වූ உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ඔබ வரவேற்கிறேன். සියලු දෙනාම දිව්‍ය යේසුස් වහන්සේගේ නාමයෙන් සුබ පතමි. இது ஒரு மனமகிழ்ச்சியான நாள். මේක සතුටුදායක දවසක්. அவரை ஆராதிக்க மகிமைப்படுத்த குடும்பமாக கடந்து දිව්‍යන් வந்தோம். වහන්සේව නමස්කාර කර මහිමයට පත් කරන පිණිස අපි පවුලක් වශයෙන් එක් රැස්ව සිටින්නේ. கடந்து வந்த நாம் அனைவரும் පැමිණ සිටින්නා වූ අපි සියලු දෙනාම ஒரு விசை எழுந்திருந்த வண்ணமாக එක මොහොතක් නැගිට සිටමින් பரிசுத்த வேதாகமத்திலிருந்து සුද ලියවිල්ලෙන් සිට ஒரு வசனத்தை வாசிக்க එක් கேட்போம். වචනයක් අපි කියවන්නට යනවා. சங்கீதம் 121 அதிகாரம் 121 වෙනි ගීතාවලියේ 1 2 வசனம். பழமுவனி தேவனி வச்சனவாள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். කඳු දෙසට මාගේ ඇස් ඔසවන්නෙමි. මට උපකාර පැමිණෙන්නේ කොතැනින්ද? මට උපකාර පැමිණෙන්නේ අහස පොළව මැව් ස්වාමින් වහන්සේගෙන්මය. ஆம் பிரியமானவர்களே, ඔව් ප්‍රේමවන්තයනි, எனக்கு ஒத்தாசை வரும் அந்த பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது අපිට උපකාර පැමිණෙන ඒ පර්වත පිට අපගේ ඇස් ඔසවන විට கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். දෙවියන් වහන්සේගෙන් සිට අපිට උපකාර இந்த පැමිණෙනවා. காலை பொழுதில் මේ උදෑසන நாம் වෙලාවේදී அநேக பிரச்சனைகள் අපි විවිධ ප්‍රශ්න தேவைகளோடு கடந்து வந்தோம். අවශ්‍යතාවල් මත සිටින්නට அந்த පුළුවන්. கர்த்தரை நோக்கி பார்க்கும் ඒ போது දෙවියන් වහන්සේ අපි බලන විට அவருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். උන්වහන්සේගේ කඳු පර්වතයේදී සියලු දේම බලාගනු இதை ලබනවා. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? මේ කී දෙනෙක් ඔබ විශ්වාස කරනවාද? நாம் அனைவரும் අපි සියලු දෙනාම விசுவாசத்தோடு විශ්වාසයෙන් ஒரு යුක්තව பாடலை பாடி அவரை ඒ மகிமைப்படுத்துவோம். ගීතිකාවක් ගායනා කරමින් දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරන්නට යනවා. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் திராயின் கண்களை ஏறெடுத்து எனக்கு
அவர் ஒருவரே யெகோவாயே. මාසමයි යෙගුවායයි. நாம் எதிர்பார்ப்புக்கு மேலாக අපිගේ බලාපොරොත්තුවට වඩා செய்கிற தேவன் அவர் කරන්නා ஒருவரே. වූ දිව්‍යන් මාසුන් මාස පමණයි. அவருடைய 2 கரங்களையும் உயர்த்தி අපිගේ දෑත් දිගු කරමින් அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். මාසගේ නාමය අපි ඔස්සමු. யெகோவாயே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவாயே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவாயே,
சகல துதிகனி மகிமையும் தேவன் ஒருவருக்கு. සියලු ස්තුති ගෞරව මහිමය අපගේ දෙවියන් වහන්සේට. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். අපි සියලු දෙනාම වාඩි වෙමු. தேவ செய்தியை கடந்து செல்ல போகிறோம். අපි දෙවියන් වහන්සේගේ පණිවිඩයට ගත වියන්ට යනවා. தேவதாசன தேவ வசனத்தை வழங்குவார். දෙවදාසයා දෙව පණිවිඩය අපිට ලබා දෙනවා. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ස්වාමින් වහන්සේගේ ශුද්ධ නාමයට මහිමේ වේවා. දෙවි යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ සියලු දෙනාම සුබපතමින් පිළිගන්නවා. மீண்டும் ஒரு மனமகிழ்ச்சியான நாளிலே தேவ சமூகத்திலே நாங்கள் கூடி வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். නැවත වාරයක් සතුටුදායක දවසේදී දෙවියන් වහන්සේගේ අභියසට පැමිණෙන්නට දෙවියන් වහන්සේ අපිට කරුණා කර සිටිනවා. இந்த நாளிலும் தேவன் வார்த்தையினூடாக எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். අද දවසේ දෙවියන් වහන්සේ තමාගේ වචනය රැගෙන අප සමග කතා කරමින් අපිව ශක්තිමත් කරන්නට බලවත් ලෙස සිටිනවා. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே உலக சிநேகம் என்றால் என்ன என்ற தலைப்பிலே பேச பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துகிறார். අද දවසේත් ඔබ මැදදී ලෝක මිත්‍රකම කියන්නේ කුමක්ද කියලා ඔබ සමග කතා කරන්නට ආත්මයන් වහන්සේගේ මඟ පෙන්වීම මම ලබාගෙන සිටිනවා. நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் ஆதி அன்புக்கு திரும்புவது எப்படி என்ற தலைப்பிலே. අපි දිගටම ඉගෙනගෙන එන්නේ කුමන මාතෘකාව යටතේ නම් පළමු ප්‍රේමීට ඇරෙන්නේ කෙසේද කියලා. ஆதி அன்புக்கு திரும்புவதற்கு தடையாக எங்களுடைய சோர்வு காரணமாய் இருக்கிறது. පළමු ප්‍රේමීට අපි ඇරෙන්නට බාධාවක් ලෙස මැලිකම බාධාවක් ලෙස සිටින්නට පුළුවන්. இந்த சோர்விலிருந்து எழும்புவது எப்படி என்பதை குறித்து கடந்த வாரம் நாங்கள் கற்றுக்கொண்டோம். මැලිකමෙන් සිට අපි නැගිටින්නේ කෙසේද කියලා ගත වුණා වූ සතියේදී අපි බැලුවා. இந்த நாளிலே நாங்கள் ஆதி அன்புக்கு வருவதற்கு தடையாய் இருக்கிற உலக சிநேகத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். අද දවසේත් පළමු ප්‍රේමීට අපි ඇරෙන්නට තිබෙන බාධාවක් ලෙස තිබෙන ලෝක මිත්‍රකම ගැන අද දවසේ බලන්න යනවා. அருமையானவர்களே, இந்த கொரோனா வைரஸ் சூழ்நிலைக்கு பின்பதாக 6 மாதங்கள் கடந்து விட்டது. මේ කොරෝනා වෛරස් නැමැති වාර්තාවනදී මාස 6ක් ගත වී ගියා. ஆனால் நாங்கள் ஆதி அன்புக்கு திரும்பி விட்டோமா? එනමුත් අපි පළමු ප්‍රේමයට ඇරෙව්වාද? நாங்கள் தேவனோடு இருக்கிற உறவிலே எப்படி இருக்கிறோம்? අපි දෙවියන් වහන්සේ සමග තිබෙන සම්බන්ධතාවයේදී කෙසේද සිටින්නේ? இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். මේවා අපගේ ජීවිතයේදී අපි විමසා බලන්නට ඕන වෙනවා. தேவனோடு இருக்கிற உறவை எங்களுக்கு கட்ட முடியாமல் இருப்பதற்கு காரணம் நாங்கள் உலக சிநேகத்துக்குள்ளே வந்திருக்கலாம். දෙවියන් වහන්සේ සමග සම්බන්ධතාවයක් ගොඩනගන්නට බැරුව තිබෙන හේතුව කුමක්ද නම් අපි ලෝකයේ සමග මිත්‍රත්වයක් ඇති කර සිටින්නට පුළුවන්. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாவம் என்றால் என்ன என்பது தெரியும். දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට පාපය කියන්නේ කුමක්ද කියලා දන්නවා. பாவம் தேவனையும் என்னையும் பிரிக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். පාපය මාවත් දෙවියන් වහන්සේවත් වෙන් කරයි කියලා උන් දැන සිටිනවා. ஆனால் உலக சிநேகத்தின் ஊடாகவும் நாங்கள் தேவனுக்கு பகைஞராக மாறுகிறோம் என்பதை பற்றி அறிவில்லாமல் இருக்கிறார்கள். එනමුත් ලෝකයේ මිත්‍රකම සමග අපි සිටිනකොටදී දෙවියන් වහන්සේට අපි සතුරන් වෙනවා කියලාදී උන් දන්නේ නැතුව සිටිනවා. எனவே தான் அருமையானவர்களே, உலக சிநேகம் என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள එම வேண்டும். නිසා තමයි ලෝක මිත්‍රකම කියන්නේ කුමක්ද කියලා ඉතාමත් පැහැදිලිව අපි දැනගන්නට ඕන වෙනවා. எனவே அருமையானவர்களே, එම නිසා ප්‍රේමවන්තේනි, உலக சிநேகம் என்று சொல்லும்போது ලෝකයේ සමග මිත්‍රකම කියලා කියන විට அது ஒரு வாழ்க்கை முறையாய் இருக்கிறது. ඒ ජීවිත ක්‍රමයක් ලෙස තිබෙනවා. அதாவது உலக சிநேகம் என்று சொல்வது ஒரு விதமான வாழ்க்கை முறை. ලෝකයේ සමග මිත්‍රකම කියන්නේ එක් ආකාර ජීවිත ක්‍රමයක්. நாங்கள் வாசிப்போம் எபேசியர் 2 அதிகாரம் 2வது வசனத்தை. අපි කියමු එපිස දෙවන පරිච්ඡේදයේ දෙවනි වචනය. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். පෙර කාලේ නුඹලා මේ ලෝකයේ ව්‍යවහාර ලෙසත් අකීකරුකමේ පුත්‍රයන් තුල දැන් ක්‍රියාත්මක කරන්නා වූ ආත්මය වන ආකාශයේ බලයේ අධිපතියාගේ කැමැත්ත ඇටියටත් ඇසිරුණේය. அருமையானவர்களே, உலக சிநேகம் என்று சொல்லும்போது இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு வாழ்க்கை முறையா இருக்கிறது. ලෝකයේ මිත්‍රකම කියලා කියනකොටදී මේ ලෝකයේ තිබෙන ජීවත් වෙන ක්‍රමයක්. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே வாழுகிற ஒரு விதமான ஒரு வாழ்க்கை முறையைத்தான் உலக சிநேகம் என்று சொல்லுகிறோம். මේ ජීවිතේ මේ ලෝකයේ අපි ජීවත් වෙන එකාකාර ජීවිතයේ ක්‍රමයක් ලෙස තමයි මේ ලෝකයේ මිත්‍රකමට අපි කියන්නේ. இது யாரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இவ்வுலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் மூலமாக. මේක ඇති කරුවේ කවුද නම් මේ ලෝකයේ ආකාශයේ බලය ඇත්තා වූ සාතාන් විසින්. கடவுள் இந்த உலகத்தை அழகாக படைத்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கினார். දෙවියන් වහන්සේ මේ ලෝකී ඉතා ලස්සනට මවලා මේ ලෝකයේ කෙසේද ජීවත් වෙන්නට ඕනේ කියලා ක්‍රමවේදයක් ලැබුවා. ஆனால் பாவத்துக்கு பின்பதாக மனிதன் அவன் தன்னுடைய மகிமையை இழந்து போனான். එනමුත් පාපයට පස්සුව මනුෂ්‍යයා තමාගේ මහිමය අහිමි කරගත්තා. பிசாசு ஒரு தவறான வாழ்க்கை முறையை மனிதனுக்குள்ளே வைத்திருக்கிறார். යක්ෂයා වැරදි ජීවිත ක්‍රමයක්
මනුෂ්‍යයා තුළ තැබුවා. இன்று பெரும்பாலான மனிதர்கள் அந்த வாழ்க்கை முறையில் தான் வாழுகிறார்கள். අද බොහෝ මනුෂ්‍යයන් ඒ ජීවිත ක්‍රමවේදය සමගමයි සිටින්නේ. ஆனால் தேவன் இந்த உலக வாழ்க்கை முறையிலிருந்து எங்களை பிரித்தெடுத்து එනමුත් දෙවියන් වහන්සේ මේ ලෝකයේ ජීවිත ක්‍රමයෙන් සිට අපිව වෙන් කරමින් தேவன் விரும்புகிற வாழ்க்கை முறையின்படி வாழ்ந்து இந்த உலகத்துக்கு உப்பாகவும் ஒளியாயும் இருக்க தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ කැමති වෙන්නා වූ ජීවිත ක්‍රමයෙන් අපි ජීවත් වෙලා මේ ලෝකයට ආලෝකයක් ලෙස සිටින්නට ඕන කියලා දෙවියන් වහන්සේ අපගෙන් බලාපොරොත්තු වෙනවා. யோவான் 17 அதிகாரம் 16 வசனத்தை வாசிப்போம். යෝවාන් 17 වන පරිච්ඡේදයේ 16 වන වචනයට අපි කියවමු. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. මා ලෝකයෙන් නොවන්නාක් මෙන්ම ඔහුද ලෝකයෙන් නොවේති. இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சொல்லுகிறார், தன்னுடைய பெரிய ஜெபத்திலே, நான் உலகத்தாராய் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. යේසුස් වහන්සේ තමාගේ මහා යාඥාවේදී පවසන්නේ කුමක්ද නම් මා ලෝකයෙන් නොවන්නාක් මෙන්ම ඔහුද ලෝකයෙන් නොවේති කියලා. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவர் இந்த உலகத்துடைய வாழ்க்கை முறையின்படி வாழவில்லை. යේසුස් වහන්සේ මේ ලෝකයේ ජීවත් වුණා කාලෙදී මේ ලෝකයේ ජීවිත ක්‍රමයේ අනුව උන්වහන්සේ ජීවත් වුණේ නැහැ. அதே நேரத்திலே அவரை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளும் உலகத்தார் அல்ல என்று இயேசு சொல்லுகிறார். ඒ වගේම උන්වහන්සේව අනුගමනය කරන්නා වූ දෙවියන් වහන්සේගේ දරුවන් අපිත් ලෝකයට අයිති නෙමේ. இதனால் தான் அருமையானவர்களே ரோமர் 12 அதிகாரம் 2வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களுக்கு புத்தி சொல்லுகிறார், நாங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று சொல்லி. ඒ රෝම 12 වන පරිච්ඡේදයේ දෙවනි වචනේදී ප්‍රේරිතෝ පවුල්තුමා පවසනවා අපි ලෝකයට අදාළ වේශයක් දරා ගන්න නරකයි කියලා. நாங்கள் உலகத்துக்குரிய வேஷத்தை தரித்துக் கொண்டு வாழக்கூடாது. අපි ලෝකයට අදාළ වේශයක් දරාගෙන ජීවත් වෙන්න නරකයි. தேவன் எங்களை இந்த உலக வாழ்க்கை முறையிலிருந்து பிரித்தெடுத்து දෙවියන් වහන්සේ අපිව මේ ලෝකයේ ජීවිත ක්‍රමවේදයෙන් සිට වෙන් කරමින් அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை முறைக்கு நேராக எங்களை திருப்பி இருக்கிறார். උන්වහන්සේ කැමති වෙන්නා වූ ජීවිත ක්‍රමයට අපිව ඇරෙව්වා. அந்த வாழ்க்கை முறையிலே நாங்க எல்லாரும் வாழ ඒ வேண்டும். ජීවිත ක්‍රමය සමග අපි සියලු දෙනාම ජීවත් වෙන්නට ඕන වෙනවා. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை நாங்க எடுத்து பார்த்தால் வெறுமனே ஒரு பாரம்பரியமான ஒரு மதத்திலே இருக்கிற ஒரு கிறிஸ்தவனாக ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து போகிறார்கள். අද බොහෝ දෙනෙකුගේ ජීවිතයේ ගත නම් නිකං සංස්කෘතික ලෙස පාරම්පරිකව ඒ ඉරුදින නමස්කාරයට ඇවිත් යන්නා වූ කිතුණුවෙක් ලෙස සිටිනවා. அவர்களுக்கு சுவிசேஷ பாரம் இல்லை, ஆத்தும பாரம் இல்லை, அழிந்து போற ஆத்துமாக்களை தேடுகிற எண்ணம் இல்லை, தேவனுக்காக வாழ்ற எந்த விஷயங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில இல்ல. ඔවුන්ගේ ජීවිතයේ සුභාරංචිය ප්‍රකාශ කරන්නට යුතු බරක්ද ඒ වගේම ආත්ම බරක්ද දිව්‍යන් වාස වෙනුවෙන් ක්‍රියාත්මක කරන්නට ඕන කියන බරක්ද ඔවුන්ට නැතිව තිබෙනවා. அதுக்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் உலகத்தின் வாழ்க்கை முறையில் வாழுகிறார்கள். මේවාට හේතුව කුමක්ද නම් ඔවුන් ලෝකයේ ජීවිත ක්‍රමවේදයේ සමගමයි ජීවත් වෙන්නේ. அருமையானவர்களே, தெளிவாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யாக்கோபு 4 அதிகாரம் 4 வசனம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்படுகிறது. දිව්‍යන් වාසගේ වචන ඉතාමත් පැහැදිලිව පවසනවා. යාකෝබ් 4 වන පරිච්ඡේදයේ 4 වෙනි වචනේදී ලෝකයේ සමග මිත්‍රකම දිව්‍යන් වාසයට සතුරුකම කියලා. நீங்க உலகத்தை நேசிக்க, இந்த உலகத்திட வாழ்க்கை முறையினூடாக பிசாசால உருவாக்கப்பட்ட அந்த வாழ்க்கை முறையை நேசித்து அதுக்கு பின்னால போக போக என்ன நடக்கும் என்று சொன்னால் உங்களாலே தேவனை நேசிக்க முடியாமல் போய்விடும். යක්ෂයා විසින් ඇති වුණා මේ ලෝකයේ ක්‍රමවේදයට ඔබ ප්‍රේම කරලා ලෝකයේ පස්සේ ඔබ යන විටදී ඔබට බැරි වෙනවා දිව්‍යන් වහන්සේට ප්‍රේම කරන්නට. அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවනි, தேவனை குறித்த முறுமுறுப்பு வெறுப்பு உங்களோட வாழ்க்கையில வரும். දිව්‍යන් වහන්සේකින් ඔබ කෙඳිරෙන පටන් ගන්නවා. ඒ වගේම දිව්‍යන් වහන්සේකින් එපා වීමක් ඔබට සම්බ වෙනවා. அதனால் தான் அருமையானவர்களே, ஆதி அன்பை நாங்கள் இழந்து ඒ போகிறோம். නිසා තමයි ප්‍රේමවන්තයනි අපි පළමු ප්‍රේමය අත්හරිනවා. அருமையானவர்களே, உலக சிநேகம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. அதை உருவாக்கினது பிசாசு. இந்த உலகத்திலே பெரும்பாலான மக்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ලෝකයේ සමග මිත්‍රකම කියන්නේ එක ජීවිත ජීවත් වෙන ක්‍රමවේදයක්. ඒක ඇති කළ යක්ෂයා අද ලෝකයේ සිටිනා බොහෝ දෙනෙක් ඒ ක්‍රමවේදය අනුවමයි ජීවත් වෙන්නේ. அருமையானவர்களே, அடுத்ததாக இந்த பிசாசால் உருவாக்கப்பட்ட இந்த வாழ்க்கை முறையானது ஒரு மதிப்பெட்டினால் இயங்குகிறது. அதுதான் உலகத்தின் மதிப்பெட்டினால் இயங்குகிறது. යක්ෂයා විසින් ඇති කරනු ලැබුවා වූ මේ ජීවත් වෙන ක්‍රමවේදය එක්තරා වටිනාකම යටතේමයි ක්‍රියාත්මක වෙන්නේ. ඒ වටිනාකම කුමක්ද නම් ලෞකික වටිනාකම. இதை குறித்து மத்தேயு 6 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்கலாம். මේ ගැන මතෙව් 6 වන පරිච්ඡේදයේ 19 වන වචනේ සිට 24 වන වචනේ දක්වා අපිට බලන්නට පුළුවන්. ஆனால் 21வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 21 වෙනි වචනයට විතර
විතරයි අපි ඇහුම්කම් දෙන්නට යනවා. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். මක් නිසාද නුඹේ වස්තුව යම් තැනකිද නුඹේ සිතත් එතැන්හිම වන්නේය. அருமையானுள்ளே இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார் உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கும். මේ ස්ථානයේ යේසුස් වහන්සේ කියන්නේ කුමක්ද නම් නුඹලාගේ වස්තුව යම් තැනකින්ද නුඹේ සිතත් එතැන්හිම වන්නේය. எங்களுடைய இருதயம் எங்க இருக்கும் என்றால் நாங்கள் இதனை எங்களுடைய வாழ்க்கையிலே பொக்கிஷமாய் ஏற்றுக்கொள்கிறோமோ அதன் பின்புதான் எங்களுடைய அன்பு, அதாவது இருதயம் இருக்கும் என்றால் எங்களுடைய அன்பு, எங்களுடைய ஈடுபாடு இருக்கும். අපගේ අදවත කොතැන්ද තිබෙන්නේ දැන් අපි කුමන කාරණාව අපගේ වස්තුවක් ලෙස වටිනාවක් දෙයක් ලෙස අපි සලකනවාද ඒවා පස්සෙමයි අපගේ අදවතත් අපි කරන ප්‍රේමයක් තිබෙනවා. அருமையானுள்ளே பொக்கிஷமானது நாங்கள் எப்படி வாழ்க்கையை மதிப்பிடுகிறோமோ அதன் அடிப்படையிலே தான் அமைகிறது. වස්තුව කියන්නේ අපි අපගේ ජීවිතයේ කෙසේද වටිනා කරනවාද ඒ අනුව තමයි ඒ වස්තුවක් ඇති වෙන්නේ. மதிப்பீடு என்று சொல்லுகிற போது ஒரு விதமான அளவுகோல். වටිනාව කියලා වටිනා කරන්න කියන්නේ එක ආකාරමින්මක්. அருமையானவர்களே, வாழ்க்கை என்றால் என்ன? ජීවිතය කියන්නේ කුමක්ද? வாழ்க்கையில் எனக்கு எது முக்கியம்? ජීවිතයේදී මට කුමක්ද වැදගත්? நான் வாழ்க்கையில எதனை பின்தொடர මං வேண்டும்? ජීවිතේ කුමන දේ අනුගමනය කරන්න எது ඕනේ? எனக்கு அவசியம் இல்லை என்பதை முடிவு செய்வது மதிப்பீடுகள். කුමක්ද මට අවශ්‍යයි අවශ්‍ය නැද්ද කියලා වටිනා කරන්නේ මේ වටිනාකම. இந்த உலகத்திலே இரண்டு விதமான மதிப்பீடுகள் உண்டு. මේ ලෝකයේ දෙකාකාර වටිනාකම් තිබෙනවා. முதலாவதாக உலகத்தின் மதிப்பீடு. පළමු කොට මේ ලෝකයේ ලෞකික වටිනාකම. மத்தேயு 6 அதிகாரம் 19வது வசனத்திலே இயேசு சொல்கிறார், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று. මතෙව් 6 වන පරිච්ඡේදයේ 19 වන වචනේදී යේසුස් වහන්සේ කියන්නේ පොළොවේ නුඹලාට වස්තු රැස් කර නොතබන්න කියලා. அருமையானவர்களே, இந்த பூமிக்குரிய ஒரு பொக்கிஷம் அல்லாவிட்டால் ஒரு மதிப்பீடு இருக்கிறது. මේ පොළොවට අදාළ වස්තුවක් නැත්නම් මේ පොළොවට අදාළ වටිනාකමක් තිබෙනවා. அதாவது இந்த பூமிக்குரிய ஒரு மதிப்பீடு, இந்த மதிப்பீடு ஒன்று இருக்கிறது. මේ පොළොවට අදාළ වටිනාකමක් තිබෙනවා. இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறது அருமையானவர்களே, உலகத்தின் மதிப்பீடு என்று මේ சொல்லி. තමයි අපි කියන්නේ ලෝකයේ වටිනාකම කියලා. இந்த உலகம் எதனையெல்லாம் மேன்மை முக்கியம் என்று சொல்லுகிறதோ அதைத்தான் உலக மதிப்பீடு என்று சொல்லுகிறோம். මේ ලෝකයේ කුමන දේවල් වැදගත් වටිනාද කියලා කියනවාද ඒවට තමයි අපි කියන්නේ ලෝකයේ වටිනාකම කියලා. அதே நேரத்திலே பரலோக மதிப்பீடு என்று ஒன்று இருக்கிறது. ඒ වගේම ස්වර්ගික වටිනාකම කියලා එක්තරා දෙයක් තිබෙනවා. 20வது வசனத்திலே இயேசு சொல்றார், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்று. 20 වෙනි වචනේදී යේසුස් වහන්සේ කියන්නේ ස්වර්ගයේ නුඹලාට වස්තු රැස් කර තබා ගන්න කියලා. தேவன் எதனையெல்லாம் மேன்மையாக கருதுகிறாரோ அதுதான் பரலோக மதிப்பீடா இருக்கிறது. දිව්‍යන් වාස කුමන දේ වටිනාවත් ලෙස උසස් ලෙස සිතනවාද ඒ දේ තමයි ස්වර්ගික වටිනාකම කියලා කියන්නේ. அருமையானவர்களே, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மாத்திரம் போதாது. ප්‍රේමවන්තනි, අපි යේසුස් වහන්සේව පිළි අරගෙන සිටින්න එක විතරක් නොව உண்மையான வாழ்க்கை மாற்றம் என்பது நாங்கள் உலக மதிப்பீட்டை நேசிக்காமல் தேவனுடைய மதிப்பீட்டை நேசிப்பதுதான். ඇත්ත වශයෙන් ජීවිත වෙනසක් කියලා කියනකොටදී අපි ලෝකයේ වටිනාකම් වලට ප්‍රේම කරන්නේ නැතුව ස්වර්ගික දිව්‍යන් වහන්සේගේ වටිනාකම් වලට ප්‍රේම කිරීමයි. சகைவை எடுத்துக்கொண்டால் பணம் தான் வாழ்க்கை, பணத்தை சம்பாதிப்பதற்கு எந்த வழியிலும் சம்பாதித்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி மக்களை கொள்ளடைத்து தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். සකේයුස්ගේ ජීවිතයේ ගත්තනම් මුදල් තමයි වැදගත්, වස්තුව වැදගත් කියලා ඒ කොහොම හරි මනුෂ්‍යයන්ගෙන් මංකොල්ල අරගෙන අම්බ කරන්න ඕනි කියන සිතුවිල්ලක් සමග උ සිටියා. அவன் உலகத்தின் மதிப்பீட்டின்படிதான் தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தினான். ඔහු ලෝකයේ වටිනාකම අනුව තමයි තමාගේ ජීවිතයත් ගෙනාවේ. ஆனால் அவன் இயேசுடைய அன்பை உணர்ந்த பின்பு එනමුත් ඔහු යේසුස් වහන්සේගේ ප්‍රේමය අත්දැක්කට அவன் පසුව சொல்லுகிறான், என்னுடைய சொத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ඔහු කියනවා මගේ සන්තකයේ භාගයක් මං දිලිඳුන්ට ලබා நான் දෙන්නම්. யார்கிட்ட சரி அநியாயமா வாங்கி இருந்தா அதை நாளத்தனையாய் கொடுக்கிறேன். මං කාගෙන් හරි අපරාධව අරගෙන සිටිනවා නම් සතර ගුණයෙන් මං නැවතත් ලබා දෙනවා. அவன் உலகத்தின் மதிப்பீட்டை அவன் நேசிக்காமல் கடவுளுடைய மதிப்பீட்டை நேசிக்க ஆரம்பித்தான். ඔහු ලෝකයේ වටිනාකමට ප්‍රේම කරන්න එක අත්හැර දිව්‍යන් වහන්සේගේ වටිනාකමට ප්‍රේම කරන්නට පටන් ගත්තා. பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் மோசேயை எடுத்துக்கொண்டால் அவன் எகிப்திலே அவன் ஒரு ராஜகுமாரனாக வாழ்ந்திருக்கலாம். ඒ පරණ කිවිසුමේදී මෝසස්ව ගත්ත නම් ඔහු මිශ්‍රයේදී රජකුමාරයෙක් ලෙස ජීවත් වෙන්නට ඇති. ஆனால் அவன் அனித்தியமான பாவ சந்தோஷத்தை நேசிக்காமல் அவன் இனி வரும் பலன் மேல் நோக்கம் கொண்டு
அவன் தன்னுடைய ஜனங்களோடு பாடனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். ඔහු අයුක්ත පහසුකම් ගැන සිතන්නේ නැතුවත් ඒ මතු පැමිණෙන කාලෙදී ඔහුට ඇතිවෙන යහපත ගැන සිතා ඔහු තමාගේ ජනතාව සමග පීඩා විඳින්නට සූදානම් කෙරුවා. அவன் பரலோக மதிப்பீட்டை நேசிக்க ஆரம்பித்தான். ඔහු ස්වර්ගික වටිනාකමට ප්‍රේම කරන්නට පටන් ගත්තා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව දරුවෙනි. நாங்க இந்த உலகத்திலே தான் வாழ்றோம். අපිත් මේ ලෝකයේ තමයි ජීවත් ஆனா වෙන්නේ. நாங்க கடவுளுடைய பிள்ளைகள். එනමුත් අපි දෙවියන් වහන්සේගේ දරුවෝ. கடவுள் எங்களுக்கு சொல்லுகிற, கடவுள் எதை மேன்மை என்று சொல்றாரோ அதுல தான் எங்கட வாழ்க்கையை நாங்க நடத்த வேண்டும். දෙවියන් වහන්සේ කුමක්ද උසස් වැදගත් කියලා කියනවාද ඒවා අනුව තමයි අපගේ ජීවිතය අපි නඩත්තු කරන්න ஆனா ඕනේ. நாங்க இயேசு சுவாமியை அறிந்தும் இந்த உலகத்திட மதிப்பீடு தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி அதுக்கு பின்னால நாங்க போய்க்கொண்டு இருந்தோம் என்று சொன்னா நாங்க இயேசுவை நேசிக்க முடியாது. එනමුත් අපි යේසුස් වහන්සේද යේසුස් වහන්සේගේ වටිනාකම දැන සිටින විටත් මේ ලෝකේ ලෞකික වටිනාකම පස්සේ ගිහිලා ඒවට ප්‍රේම කරනවා නම් අපිට දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්න නොහැකි වෙනවා. இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுதுன்னா பணம் தான் முக்கியம், இயேசுவுக்கும் பார்க்க கடவுளுக்கும் பார்க்க பணம் தான் முக்கியம் என்று சொல்லுது. අද ලෝකයේ කියන්නේ කුමක්ද නම් යේසුස් වහන්සේට වඩා මුදල් තමයි වටිනාව කියලා. நாங்க இயேசுவுக்கும் பார்க்க நாங்க எதுக்கு முக்கிய கொடுக்கணும்னா கல்விக்கு, மனிதர்களுக்கு, எங்களுடைய சுயத்துக்கு, இந்த உலகத்தில சிற்றின்பங்களுக்கு, சுகபோகமான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று தான் உலகம் சொல்லுது. මේ ලෝකයේ කියන්නේ කුමක්ද නම් යේසුස් වහන්සේට වඩා අධ්‍යාපනද, රැකියාවද, මුදල්ද, වස්තුද, ඒ වගේම මේ ලෝකයේ තිබෙන සැපසෙල්ලම්, සැප ජීවිකාවලට තමයි වැදගත් ස්ථානෙ ලබා දෙන්න ඕන அதே කියලා. நேரத்துல உன்னால முடியும், நீதான் இரட்சகர், உன்னால முடியும், இப்படி தான் சொல்லுது. ඒ වගේම ඔබට ඇකි ඔබ තමයි ඔබගේ ගැලවුම් කරු, ඔබට කරන්න පුළුවන් කියලා තමයි ඒක කියන්නේ. இங்க நல்லா நீ அனுபவிக்கணும், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையில நீ நல்லா அனுபவிக்கணும்னு சொல்லி நீ நல்லா இருக்கணும், கடவுள் என்று இருக்க கூடாது. இப்படித்தான் இந்த உலகத்துடைய மதிப்பீடு இருக்கிறது. මේ ජීවිතයේ ඔබ භුක්ති විඳින්න ඕන දේ සියලු දේම ඔබ භුක්ති විඳින්න ඇයිද නම් මරණයට පසුව ජීවිතයක් නැහැ. ඉන් නිසා මේ ජීවිතයේම ඔබ හොඳට ජීවත් වෙන්න කියලාමයි ඒක ஆனா කියන්නේ. கடவுளுடைய மதிப்பீடு சொல்லுகிறது, එනමුත් දෙවියන් වහන්සේ වටිනාකම කියන්නේ இந்த வாழ்க்கை தேவனால உனக்கு මේ கொடுக்கப்பட்டது. ජීවිතය ඔබට ලැබුණේ දෙවියන් වහන්සේගෙන්. இந்த வாழ்க்கையை குறித்து கடவுள் ஒரு திட்டத்தை මේ வைத்திருக்கிறாரு. ජීවිතය ගැන දෙවියන් වහන්සේ සැලසුමක් තබමින් இந்த සිටිනවා. உலகத்துல நீ தேவனை மகிமைப்படுத்தணும், මේ ලෝකයේදී ඔබ දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරන්න ඕන. அதுக்காக உனக்கு ஒரு பொதியை கொடுத்திருக்கிறாரு. ඒ සඳහා ඔබට ජීවිත මල්ලක් දෙවියන් වහන්සේ ලබා දීලා සිටිනවා. உன்னுடைய கையில ஒரு பொதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ඔබගේ ජීවිතයට මල්ලක් ලබා දී තිබෙනවා. மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு. මරණයට පසු එක්තරා ජීවිතයක් තිබෙනවා. நீ இந்த பூமியில கடவுளுக்காக வாழ்ந்தா மரணத்துக்கு பின்பு நீ பரலோகத்துக்கு போவ தேவனுடைய உண்மையான வெகுமதிகளை நீ பெற்றுக்கொள்ள முடியும். ඔබ මේ පොළොවේදී දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ජීවත් වෙනවා නම් ඔබ මරණයට පසු ඔබ ස්වර්ගයට යනවා. එතකොට දෙවියන් වහන්සේගේ යාපත් විපාක ඔබට ලැබෙනවා. ஆனா உலகத்தின் மதிப்பீடு சொல்லும் பரலோகம் என்று ஒன்று இல்ல, கடவுள் ஒன்று இல்ல, நீ உன் கையில இருந்தா எல்லாம் சரி. එනමුත් ලෝකයේ කියන්නේ කුමක්ද නම් ස්වර්ගය කියලා එක දෙයක් නැහැ. දෙවියන් වහන්සේ කියලා එක දෙයක් නැහැ. ඔබ ඔබගේ අස්තියෙන් ඇති කරන දේ ඔබට ඇති වෙයි කියා. நீ கஷ்டப்பட்டு சம்பாரி, நீ நல்லா இரு, நல்லா உழைச்சி, நல்லா சந்தோஷமா இந்த உலகத்துல குடிச்சு வெறிச்சு நீ சுகபோகமா வாழணும், இதை விட வேற எதையும் செய்யாத, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சேர்ச்சுக்கு அப்படியே உட்கார்ந்துட்டு போ. ඔබ හොඳට අම්බ කරලා මුදල් ඇති කරලා හොඳට කාලා බීලා තෘප්තියට ඉඳලා හොඳට පහසුවෙන් සිටින්න ඉරුතින විතරක් ඔබ පල්ලියට ඇවිත් ඔබ යන්න. இலங்கை தேசமானது பிரதான மதங்களை உடைய கலாச்சாரம் உள்ள தேசம். ලංකා දේශය කියන්නේ ප්‍රධාන ආගමේ ඒ සංස්කෘතියක් ඇති දේශයක්. எனவே நாங்க முன்பு ஏதோ ஒரு பிரதான மதத்துல வாழ்ந்தவங்க. එම නිසා කලින් අපි යම්කිසි ප්‍රධාන ආගමක තුල සිටින්නට ඇති. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அப்படியே வந்துட்டு உட்கார்ந்துட்டு அப்படி போறோம். ඒ වගේමයි දැනුත් අපි ඉරුදින නිකන් ඇවිත් වාඩි වෙලා යනවා. மதத்தை மாத்தி இருக்கோம், අපි අපගේ ආගම වෙනස් කෙරුවා. ஆனா மதிப்பீட மாத்த இல்ல. එනමුත් වටිනාකම් අපි වෙනස් කෙරුවේ නැහැ. இப்பயும் தேவைக்கு பின்னால தான் ஓடுறோம், දැනුත් අපගේ අවශ්‍යතාවල් පස්සෙමයි අපි இப்பயும் යන්නේ. காசுக்கு பின்னால தான் போறோம், දැනුත් අපගේ මුදල් පස්සෙමයි අපි යන්නේ. இப்பயும் சுயத்துக்கு பின்னால தான் போறோம். දැනුත් අපි මමත්වයේ පස්සෙමයි දුවන්නේ. இன்றைக்கு இந்த உலகத்திலே சந்தோஷங்களை அனுபவிக்க பாவ சந்தோஷங்களுக்கு பின்னால தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். අදත් මේ ලෝකයේ තිබෙන සැප ජීවිකාවල් භුක්ති විඳින්න පිණිස පාපය සමග අපි යන්නේ. அதனால தான் எங்கட இருதயம் இப்ப எங்க போகுதுன்னு சொன்னா அதுக்கு பின்னால போகுது, இயேசுவுக்கு பின்னால போகுது இல்ல. ඒ නිසාමයි අපගේ අදවත දැන් ඒවා පස්සේ යනවා, දෙවියන් වහන්සේ පස්සේ දුවලා යන්නේ නැහැ. இன்றைக்கு உலகத்திலே காரியங்களுக்காக எங்களுக்கு இருக்கிற உற்சாகம், விருப்பம், சந்தோஷம்
திருப்தி கடவுளுக்குள்ளுக்க இல்ல. අද ලෝකයේ දේවල් ගැන අපිට තිබෙන උනන්දුව ඒ සතුට උත්සාහව දැන් දිවෙන් වාසී කාරණාවල් සඳහා නැති වී තිබෙනවා. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளை, එම නිසා යහපත් දේව දරුවනි, நாங்க உலகத்தின் மதிப்பீடுகளால இயங்கிக் கொண்டிருக்கிறோமா அல்லாவிட்டால் கடவுளுடைய மதிப்பீட்டாலை இயங்கிக் கொண்டிருக்கிறோமா? අපි ලෝකයේ වටිනාකම සමග ක්‍රියාත්මක වෙනවාද නැත්නම් දිවෙන් වාසිකී වටිනාකම් අතරේදී අපි ක්‍රියාත්මක වෙනවද? எனவே நாங்க எங்கட வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். එම නිසා අපි අපගේ ජීවිතය විමසා බලන්නට எனவே எங்கட වෙනවා. வாழ்க்கையை நாங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டியது එම அவசியம். නිසා අපි අපගේ ජීවිතය විමසා බැලීමිතා අවශ්‍යව තිබෙනවා. அடுத்ததாக அருமையானவர்களே, ඊළඟට ප්‍රේමවන්තේනි, இந்த உலக சிநேகத்தினால் உண்டாகிற வாழ்க்கையானது මේ ලෝකයේ මිත්‍රකම සමග ඇතිවෙන මේ ජීවිතය உலக இச்சைகளால் நடத்தப்படுகிறது ஒன்றாய் இருக்கிறது. ලෝකයේ තෘෂ්ණාවල් විසින් මඟ පෙන්වනු ලබන්නා වූ දෙයක් ලෙස තිබෙනවා. நாங்க பாவம் செய்ததினாலே அருமையானவர்களே, எங்களுடைய நாங்கள் இச்சைகளாலே நடத்தப்படுகிறவர்களாய் மாறினோம். අපි පාපය කරන නිසා අපිව මඟ පෙන්වන්නේ කුමක්ද නම් අපගේ තෘෂ්ණාවල්. எபேசியர் 2ஆம் அதிகாரம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி அதாவது வாசிப்போம் அந்த வசனத்தை கொஞ்சம். එපිස 4 වෙනි පරිච්ඡේදයේ 12 වෙනි වචනයට අපි අහුම්කම් දෙමු. எபேசியர் 4:22. එපිස 4 වෙනි පරිච්ඡේදයේ 22 වෙනි වචනය. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து கொண்டு නුඹලාගේ ජීවිතයේ පළමු ඇසිරීම ලෙස රැවටිල්ලේ තෘෂ්ණාවල් අනුව ඒ දුෂ්‍ය වන්නා වූ පරණ මනුෂ්‍යයා පහ කර දමා. அருமையானவர்களே, நாங்க மனுஷன் பாவத்துல விழுந்த போது මනුෂ්‍යයා පාපයේ වැටියන විට மனுஷன் இச்சைகளால நிறைந்த ஒரு மனிதனாய் மாறிவிட்டான். මනුෂ්‍යයා තෘෂ්ණාවේ පිරුණා වූ මනුෂ්‍යෙක් ලෙස වෙනස් වුණා. எனவே பழைய மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் பாவம் நிறைந்த, அதாவது இச்சைகளால் நிரப்பப்பட்டவன். එම නිසා පරණ මනුෂ්‍යයා තෘෂ්ණාවේ පිරුණා වූ මනුෂ්‍යෙක්. எனவே அருமையானவர்களே, එම නිසා ප්‍රේමවන්තේනි, இச்சைகளை தூண்டி இச்சைகளுக்குள்ளாலே ஒரு வாழ்க்கை வாழும்படி பிசாசு இந்த உலகத்திலே எங்களை இயக்குகிறான். තෘෂ්ණාවල් අප තුළ පොළඹා ඒ තෘෂ්ණාවල් සමග අපි ජීවත් වෙන්නට ඕනි කියලා යක්ෂයා අපිව මඟ පෙන්වනවා. அருமையானவர்களே, යහපත් අයනි, மேலதிகமா இதை புரிந்து கொள்ள 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசித்தால் புரிந்து கொள்ளலாம். ஆனால் நாங்கள் 17வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். මේ ගැන වැඩිපුර අපි දැනගෙන පිණිස 1 යෝවාන් 2 වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි වචනේ සිට 18 වෙනි වචනේ දක්වා බලන්න පුළුවන්. එනමුත් 18 වෙනි වචනයට අපි අහුම්කම් දෙමු. உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ලෝකයත් ලෝකයේ තෘෂ්ණාවත් පහව යන්නේය. නමුත් දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන්නා සදාකාලිටම පවතින්නේය. அருமையானவர்களே, ප්‍රේමවන්තේනි, உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போகும். ලෝකයත් ලෝකයේ තෘෂ්ණාවත් පහව යන්නේය. பிசாசு இந்த உலகத்தை எப்படி இயக்குறான் என்றால், යක්ෂයා මේ ලෝකය නඩත්තු කරන්නේ කෙසේද නම් எங்களுக்குள்ளே இருக்கிற இச்சையை தூண்டி அவன் என்ன செய்கிறான் என்றால் ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்குறான். අප තුළ තිබෙනා වූ තෘෂ්ණාවල් පොළඹා අප තුළ එක්තරා ජීවිත ක්‍රමයක් ඇති කරනවා. இச்சை என்று சொல்லும்போது இருதயத்தில் இருக்கிற ஒரு பெரிய விருப்பம் தான் இச்சை என்று சொல்வது. ඒ තෘෂ්ණාව කියන්නේ අපගේ අදවත තුළ තිබෙන මහත් අභිලාෂයක්. அதே நேரத்திலே சட்ட திட்டங்களை மீறி நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் இச்சை. ඒ වගේම නීති රීතිවල් පහ කරලා අපගේ කැමැත්ත අපි ඉටු කිරීම තමයි මේ තෘෂ්ණාව කියලා කියන්නේ. கடவுள் மனிதனுக்கு தேவைகளை வைத்திருக்கிறார். දිවෙන් වාස මනුෂ්‍යයට අවශ්‍යතාවල් ලැබුවා. அந்த தேவைகள் பாவம் அல்ல. ඒ අවශ්‍යතාවල් පාපයක් නෙමෙයි. ஆனா அந்த தேவைகளை தாண்டி එනමුත් ඒ අවශ්‍යතාවල්ට ඉයතව கடவுளுடைய சட்ட திட்டங்களை மீறி දිවෙන් වාසගේ නීති රීති පහ කර ஏதாவது ஒன்றில் எங்களுக்கு அதீதமான ஒரு விருப்பம் வந்து நாங்கள் அதை அடைவதற்காக என்னவும் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு போறதுதான் இச்சை என்பது. යම් කිසි දෙයක් ගැන අපිට අභිලාෂයක් ඇති වෙලා ඒක අපි ලබා ගන්න පිණිස කුමන තත්වයකටත් අපි යනවා නම් ඒකටම අපි කියන්නේ තෘෂ්ණාව කියලා. எனவே இச்சைகளை தூண்டி இன்றைக்கு இச்சைகளால் உண்டான ஒரு வாழ்க்கையை நோக்கி போவதற்குத்தான் இன்றைக்கு சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். අද කාලේදී යක්ෂයා මනුෂ්‍යයන්ව මඟ පෙන්වන්නේ කෙසේද නම් තෘෂ්ණාවල් ඔවුන් තුල පොළඹා ඒ තෘෂ්ණාවල් සමග ඇති කරනා වූ ජීවිතයට ඔවුන්ව ඇතුළත් කරනවා. அருமையானவர்களே, ප්‍රේමවන්තේනි, 1 யோவான் 2ஆம் அதிகாரம்
16வது வசனத்தை பார்த்தால் 3 விதமான இச்சைகளை பற்றி குறிப்பிடப்படுகிறது. එක යෝවාන් දෙවන පරිච්ඡේදයේ 16 වෙනි වචනේ අපි බැලුවා නම් 3 ආකාර තෘෂ්ණාවල් ගැන මෙහිදී සඳහන් වී තිබෙනවා. முதலாவதாக மாம்சத்தின் இச்சை. පළමු කොට මාංශයේ තෘෂ්ණාව. மாம்சத்தின் இச்சை என்று சொல்லும்போது මාංශයේ තෘෂ්ණාව කියලා කියන විට எங்களுடைய சரீரத்தில் உண்டாகிற ஆசை இச்சைகள். අපගේ ශරීරයේ ඇතිවෙන ආශාවල් තෘෂ්ණාවල්. அருமையானவர்களே, ප්‍රේමවන්තේනි, பாலியல் இச்சைகள் எங்களுக்கு உண்டாகலாம். லிංගික තෘෂ්ණා අපේ තුල ඇති වෙන්නට පුළුවන්. அதே நேரத்திலே போதை வஸ்துக்கள், குடிகள் இதுகளை குறித்த இச்சை எங்களுக்கு உண்டாகலாம். වගේම මත්ද්‍රව්‍යල් ගැන අපිට තෘෂ්ණාවක් ඇති වෙන්නට පුළුවන්. மனிதர்களை நாங்கள் கொடூரமாக துன்புறுத்த வேண்டும் என்ற ஒரு இச்சை எங்களுக்குள்ளே உண்டாக முடியும். මනුෂ්‍යයන්ව දැඩි ලෙස වේදනාවට පත් කරන්න ඕන කියනවා තෘෂ්ණාවක් ඇති වෙන්නට පුළුවන්. பெருந்தீண்டி, அதாவது நல்லா சாப்பிட்டு குடிச்சு, அதாவது தேவைக்கு அதிகமாக பெருந்தீனியாக, அதாவது பெருந்தீனியாக சாப்பிடுற ஒரு நிலை எங்களுக்கு உருவாகலாம். බඩගින්නට වැඩිපුර බොහෝසෙන් කාලා බීලා තෘප්තියට එන්න ඕන කියනවා ආශාවක් අප තුල ඇති වෙන්නට පුළුවන්. அதாவது சாப்பிடுறது தான் வாழ்க்கை. එසේනම් කෑම කන්න එක විතරයි ජීවත්. ஒரு உழைப்பும் இல்ல, ஒன்றும் இல்ல, ஒரே சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு வாழ்றவங்களும் இருக்காங்க. කිසිම ආදායමක් නැහැ, රැකියාවට යන්නේ නමුත් කෑම කෑම කියලා ඉතලා ජීවත් වෙන අයත් සිටිනවා. பாடசாலைக்கும் போக மாட்டாங்க. පාසලටත් ඔන් යන්නේ නැහැ. நல்லா சாப்பிடுறது அப்படி தூங்குறது. හොඳට කෑම කාලා නිදා ගන්නවා. அருமையானவர்களே, இந்த மாம்ச இச்சைகளின் இந்த இச்சைகள் எங்களுக்குள்ளே வர வர நாங்கள் இந்த மாம்ச இச்சைகளின் படியே வாழுகிறவர்களாக இருக்கலாம். මේ මාංශික තෘෂ්ණාවල් අප තුළ පැමිණෙන විටදී මේ මාංශික තෘෂ්ණාවල් අනුවම අපි ජීවත් වෙන්නට පටන් ගන්න පුළුවන්. இந்த இயக்கத்துக்கு தான் நாங்கள் கட்டுப்படுகிறோமே ஒழிய பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டுப்படுகிறவர்களாக இல்லை. මේ තෘෂ්ණාවට විතරයි අපි යටහත් වෙන්නේ, අපි ශුද්ධාත්මයන් වහන්සේට දමනය වෙන්න තු සිටින්නට පුළුවන්. அதே நேரத்திலே கண்களின் இச்சை என்று சொல்லப்படுகிறது அடுத்தது. ඒ වගේම දෙවනුව ඇස්වල තෘෂ්ණාව කියලා කියනවා. நாங்க கண்ணால எதை பார்க்கிறோமோ அதை இச்சித்து விரும்பி அதை நாடவே இன்றைக்கு யோசிக்கிறோம். අපි ඇස් වලින් කුමන දේවල් බලනවාද ඒවාට කැමති වෙලයක ලබා ගන්නට ඕන කියන තෘෂ්ණාවක්. இன்றைக்கு ஸ்மார்ட் போன் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா இன்றைக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியும். අද ස්මාර්ට් ෆෝන් එකක් ගත්තනම් සියලු දේම ඔබට බලන්නට පුළුවන්. இன்றைக்கு தவறான படங்களை பார்த்தல், நிழல் படங்கள், ஃபோனோகிராஃபிக்ஸ், இப்படிப்பட்ட இதுகளை பார்த்து இந்த இச்சைகளுக்கு பின்னால போறது தான் இன்றைக்கு மனுஷனுக்கு இருக்கிறதா இருக்கிறது. අද වැරදි චිත්‍රපට බලලා ඒ වගේම ෆොනෝග්‍රැෆික්ස් බලලා ඒ වැරදි දේවල් බලන්නට යුතු ආශාවක් තමයි මනුෂ්‍යයන් පිට තිබෙන්නේ. அதே நேரத்திலே அருமையானவர்களே, இப்படிப்பட்ட கண்களின் இச்சைகளுக்கு அடிபணிஞ்சு அதுக்கு பின்னால போய் நாங்க தவறான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகலாம். මෙවැනි ඇස්වල තෘෂ්ණාවට අපි දවණය වෙලා ඒ වැරදි ජීවිතයට අපි ඇතුළත් වෙන්නට පුළුවන්. எனவே இன்றைக்கு பிசாசு என்ன செய்கிறான் என்றால், එම නිසා අද යක්ෂයා කරන්නේ කුමක්ද නම් கண்களுக்கு நிறைய விஷயங்களை காட்டுகிறான். අපගේ ඇස්වලට බොහෝ දේවල් පෙන්නනවා. அவன் எங்கட இச்சையை தூண்டி ඌ අපගේ තෘෂ්ණාවල් පොළඹලා நாங்க தீர்மானம் எடுத்து ஒரு வாழ்க்கை வாழ வைக்கிறான். අපි තීරණයක් අරගෙන ජීවිතයක් ජීවත් වෙන්නට සලසනවා. அதைத்தான் சொல்றது உலக சிநேகம். ඒකට තමයි කියන්නේ ලෝකයේ සමග මිත්‍රකම කියලා. அதுதான் பிசாசாலே உருவாக்கப்பட்ட வாழ்க்கை முறை. ඒක තමයි යක්ෂයා විසින් ඇති වී තිබෙන ජීවිත ක්‍රමය. மூன்றாவது பாருங்கள், இச்சையிலே மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை. ඒ තුන්වෙනි තෘෂ්ණාව ජීවිතයේ අහංකාරකම. ஜீவனத்தின் பெருமை என்று சொன்னால், ඒ ජීවිතයේ අහංකාරකම කියලා කියන විට நான் என்னிடம் என்ன இருக்கிறதோ அல்லாவிட்டால் அனுதினமும் நான் என்ன செய்கிறேனோ அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுதல். මා වෙත කුමන දේ තිබෙනවාද නැත්නම් දිනපතාම මං කරන දේ කුමක්ද කියලා ඒවා ගැන උඩංගුවට පත් වී උසස් කොට සැලකීම. டக்குன்னு கண்டிக்கு போனோன்னா டக்குன்னு ஒரு படத்தை பிடிச்சு I am at Candy. කැන්ඩිට ගියාම ඊට ඉඳලා සෙල්ෆි එකක් අරගෙන මම කැන්ඩි එකේ ඉන්නවා කියලා කියනවා. டக்குன்னு ஒரு KFCக்கு போனோன்னா I am at KFC. KFC එකට ගියා නම් මම දැන් KFC එකේ ඉන්නවා කියලා ෆොටෝ එකක් ගන්නවා. இன்னொருத்தன் மோட்டார் பைக்ல உட்கார்ந்து அப்படி ஒரு படத்தை போஸ கொடுக்கிறது. තව එක්කෙනෙකුගේ මෝටර් බයික් එකේ වාඩි වෙලා ෆෝස් එකක් දෙනවා. இன்னொருத்தன் காருக்கு கிட்ட இருந்து அப்படி ஒரு படத்தை பிடிக்கிறது. තව එක්කෙනෙකුගේ කාර් එක ළඟ ඉඳලා ෆොටෝ එකක් இது ගන්නවා. என்னன்னு சொன்னா, මේක මොනවාද නම් நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள், මම මෙවැනි එක්කෙනෙක්, எனக்கு அது இருக்கு இது இருக்கு, මට මේ දේ තිබෙනවා ඒවා තිබෙනවා. அதை அப்படியே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ඒක එලෙසම අපි එළිදරව් කරනවා. இப்படி போக போக என்ன நடக்கும்னு சொன்னால், මේම අපි යන විට අපිට කුමක්ද සිදු වෙන්නේ නම් மற்றவர்கள் எங்களை புகழவும் ஏற்றுக்கொள்வதற்கு தான் நாங்க வாழ போகிறோம். අනුන් අපිව උසස් කරලා අපිව පිළිගන්නට තමයි අපි දැන් ජීවත් වෙන්නේ. இன்னொருத்தனுக்காக நாங்க வீடு வாங்குவோம், තව මිනිහෙකු දෙස අපි නිවසක් ගන්නවා. இன்னொருத்தனுக்காக காரை வாங்குவோம், තව එක්කෙනෙක් වෙනුවෙන් අපි කාර් එකක් ගන්නවා. இன்னொருத்தருக்காக அப்படி செய்யணும், අනිත්
එක්කෙනෙක් වෙනුවෙන් අපි මේම அவங்க කරන්න ඕනේ. 10 பவுன்ல போட்டா நாங்க 20 பவுன்ல போடணும். ඔවුන් පවුන් 10ක් දැම්ම නම් අපි පවුන් 20ක් දාන්න ඕන. அவங்க பிள்ளையோட பர்த்டே இப்படி செய்தா நாங்க இப்படி செய்யணும். ඔවුන්ගේ දරුවන්ගේ බර්ත්ඩේ එක මේම කරා නම් අපි අපගේ දරුවන්ගේ බර්ත්ඩේ එක මේ ලෙස කරන්න அவங்க ඕනේ. பிள்ளைய இந்த ஸ்கூலுக்கு கொண்டு போனா நாங்க இந்த ஸ்கூலுக்கு கொண்டு ඔවුන් போகணும். ඔවුන්ගේ දරුවා මේ පාසලට දැම්මා නම් අපි අපගේ දරුවා අනිත් පාසලට දාන්න ඕනේ. அப்ப கடைசியாக வாழ்க்கை என்றால் என்ன என்பது எங்களுக்கு தெரியாம யாரோ ஒருத்தன் உண்டு பண்றதுக்காக கௌரவத்துக்காக நாங்க நிறைய விஷயத்தை செய்வோம். එම නිසා දැන් ජීවිතය කියන්නේ කුමක්ද කියලා අපි දන්නේ නැතුව කවදෝ එක්කෙනෙක් බලන්න ඕනේ කියලා අපි ජීවිතේ අරමුණ අමතක කරලා අපි ජීවත් වෙනවා. அப்ப அருமையானவர்களே, එම නිසා ප්‍රේමවන්තයනි நாங்க தவறான ஒரு பாதையில போவோம். අපි වැරදි මාර්ගයේදී ගමන් කරනවා. எனவே உலக சிநேகம் என்று சொல்லும்போது එම නිසා ලෝකයේ සමග මිත්‍රකම කියලා කියන විට இச்சைகளால நாங்க நடத்தப்படுவோமா இருந்தா நாங்க உலக சிநேகத்துல இருக்கிறோம். තෘෂ්ණාවල්ට දමනය වෙලා ඒවා විසින් අපි මඟ පෙන්වීම ලබාගෙන සිටිනවා නම් අපි ලෝකයේ මිත්‍රකම සමගමයි நாங்க සිටින්නේ. பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டுப்படாம, අපි ශුද්ධාත්මයන් වහන්සේට දමනය වෙන්නේ නැතුව அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படாம, උන්වහන්සේගේ වචනයට දමනය වෙන්නේ නැතුව எப்பயும் அந்த இச்சைகளை சாத்தான் தூண்டும் போது அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை நாங்க அனுதினமும் வாழ்றவங்களா இருந்தால் என்னன்னு சொன்ன அருமையானவர்களே, நாங்க எப்படிப்பட்டவங்கள்டா உலகத்தை தான் நேசித்து கொண்டிருக்கிறோம். හැම විටම යක්ෂයා තෘෂ්ණාවල් අප තුළ පොළඹන විටදී අපි ඒවා ගැන සිතලා ඒ තෘෂ්ණාව සමග අපි ජීවත් වෙනවා නම් අපි ලෝකයට ප්‍රේම කරලා ලෝකයේ සමග මිත්‍රකම සමගයි සිටින්නේ. அருமையானவர்களே, உலக சிநேகம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. ලෝකයේ සමග මිත්‍රකම කියන්නේ එක් ජීවිත ක්‍රමවේදයක්. அது பிசாசால ඒ உண்டாக்கப்பட்டிருக்கிறது. යක්ෂයා විසින් ඇති වී තිබෙන දෙයක්. உலகத்தின் மதிப்பீடுகளால் தான் அது இயங்குகிறது. ලෝකයේ වටිනාකම් තුළ තමයි ඒවා ක්‍රියාත්මක වෙන්නේ. இரண்டாவது அருமையானவர்கள் நாங்கள் பார்த்தோம், அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் அருமையானவர்களே, இச்சைகளால் இயங்குறது ஒன்று. දෙවනුව මේ ලෝකයේ සමග මිත්‍රකම ක්‍රියාත්මක වෙන්නේ තෘෂ්ණාවල් සමගමයි. மூன்றாவது அருமையானவர்களே, තුන්වෙනුව ප්‍රේමවන්තයනි தேவனுக்கான முன்னுரிமையை இது இல்லாமல் ஆக்குறது. දෙවියන් වහන්සේට ලබා දිය යුතු ඒ ප්‍රථම ස්ථානය මේක නැති කරනවා. அதாவது முன்னுரிமைகள் யாவையும் தேவன் சொல்லுகிற சகல முன்னுரிமைகள் எல்லா ப்ராபபிலிட்டிஸையும் எல்லா தேவனுடைய சகல நிகழ்தகவுகள் தேவனுடைய முன்னுரிமைகளை இல்லாமல் ஆக்குவது. දෙවියන් වහන්සේ කියනවා ප්‍රථම ස්ථානය අපි කුමන දේවල්ට ප්‍රථම ස්ථානය ලබා දෙන්න ඕනද ඒ දේවල් මේවා අපගෙන් අහක් කරනවා. எங்களுடைய சகல முன்னுரிமைகளை தேவன் வைத்திருக்கிற சகல முன்னுரிமைகளையும் தூக்கி உடைத்து போடுறது தான் உலக சிநேகம் என்பது. දෙවියන් වහන්සේ තබුවා වූ සියලු ආකාර ප්‍රථම ස්ථානය නැති කරන්න එක තමයි ප්‍රමුඛතාවය නැති කරන්න එක තමයි මේ ලෝකයේ සමග මිත්‍රකම. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். මතෙව් 6 වෙනි පරිච්ඡේදයේ 31 වෙනි වචනේ සිට 33 වෙනි වචනේ දක්වා අපි කියවමු. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். මක්නිසාද මේ සියල්ල අන්‍ය ජාතියු සොයති. මේ සියල්ල නුඹලාට ඕනෑ බව නුඹලාගේ ස්වර්ගීය පියාණන් වහන්සේ දන්නාසේක. නමුත් පළමු කොට උන්වහන්සේගේ රාජ්‍යද උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකමද සොයන්න. මේ සියල්ලත් නුඹලාට දෙනු ලබන්නේය. அருமையானவர்களே, இந்த இடத்திலே தேவையை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. ප්‍රේමවන්තනි මේ ස්ථානදී අවශ්‍යතාවල් ගැන කතා කර இந்த සිටිනවා. இடத்துல தேவையை பற்றி சொல்லப்படுகிறது. අවශ්‍යතාවල් ගැන කතා කරනවා. அருமையானவர்களே, மனுஷனுக்கு தேவையை வைத்தது கடவுள் தான். ප්‍රේමවන්තනි මනුෂ්‍යයන්ට අවශ්‍යතාවල් ලැබුවේ දෙවියන් වහන්සේ தேவைகள் තමයි. இல்லாத எந்த மனிதன் இருக்க முடியாது இந்த உலகத்திலே. මේ ලෝකයේදී අවශ්‍යතාවක් නැති මනුෂ්‍යෙක් සිටින්නට බෑ. எங்கள் எல்லாருக்கும் தேவை உண்டு. අපි සියලු දෙනාටම අවශ්‍යතා තිබෙනවා. ஆனால் தேவைகளை சந்திக்கிறவர் தேவன். එනමුත් අවශ්‍යතා සපුරන්නේ අපගේ දෙවියන් වහන්සේ. ஆனால் இந்த இடத்திலே பார்த்தா එනමුත් මේ ස්ථානදී ඔබ බැලුවා නම් கடவுளை அறியாத மக்கள் දෙවියන් වහන්සේව නාදුන සෙනඟ அவங்க தேவைக்கு பின்னால தான் போறாங்க. ඔවුන් අවශ්‍යතාවල් පස්සෙමයි යන්නේ. தேவையை கடவுளாக்குறாங்க. අවශ්‍යතාව තමන්ගේ දෙවියන් වහන්සේ ලෙස වෙනස් කරනවා. தேவைக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்க. අවශ්‍යතාව වෙනුවෙන්ම තමන්ගේ ජීවිතය උන් මඟ පෙන්වනවා. தேவைக்காகத்தான் வாழ்க்கை. අවශ්‍යතාව වෙනුවෙන්ම ජීවිතය. அதுக்காக தங்களுடைய கால நேரம் எல்லாத்தையும் கொடுக்கறாங்க. නිසා තමන්ගේ කාලේ වෙලාව මේ සියලු දේ උන් ලබා දෙනවා. அவங்களே தேவையை சந்திக்கிற இரட்சகரா மாறலாம். ඔවුන්ම අවශ්‍යතාවල් සපයන ගැලවුම් කරුවන් ලෙස වෙනස් වෙනවා. ஆனா வேதம் சொல்லுது, එනමුත් සුදලිය
ලියවිල්ල முதலாவது පවසන්නේ தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், පළමු කොට දිවෙන් වහන්සේගේ රාජ්‍යය උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකමද அப்பொழுது සොයන්න. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். එවිට මේ සියලු දේම ඔබට දෙනු ලැබෙනවා. தேவைகளை சந்திக்கிறவர் தேவன். අවශ්‍යතාවල් සපයන්නේ දිවෙන් எனவே වහන්සේ. தேவனுக்கு நீ முதலிடம் கொடுக்கும்போது එම නිසා ඔබ දිවෙන් වහන්සේට ප්‍රථම ස්ථානය ලබා දෙන විට கடவுள் உன் தேவைகளை சந்திப்பார். දිවෙන් වහන්සේ ඔබගේ අවශ්‍යතාවල් සපයනවා. ஆனால் உலகம் என்ன சொல்லுகிறது என்றால், එනමුත් ලෝකයේ කියන්නේ කුමක්ද නම් தேவைதான் முக்கியம், අවශ්‍යතාව තමයි වැදගත්. வீடுதான் முக்கியம், නිවස තමයි වැදගත්. தொழில்தான் முக்கியம், රැකියාව තමයි වැදගත්. உன்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம். ඔබගේ සතුට තමයි වැදගත්. கடவுள் முக்கியம் இல்ல, දිවෙන් වහන්සේ ඔබට වැදගත් Church නෑ. முக்கியம் இல்ல, පල්ලිය ඔබට වැදගත් නෑ. தேவனுடைய ராஜ்யம் முக்கியம் இல்ல. දිවෙන් වහන්සේගේ රාජ්‍ය ඔබට වැදගත් නෑ. அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවෙනි. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற அவர் முக்கியத்துவம் படுத்துகிற நிறைய விஷயங்களை அது அளிக்குது. එම නිසා අපගේ ජීවිතයේ දිවෙන් වහන්සේ ප්‍රමුඛව තබා සිටිනා බොහෝ දේවල් මේක විනාශ කරනවා. இந்த உலக ஸ்நேகம் என்ன செய்தென்றால் தேவனுடைய முன்னுரிமைகளை அளிக்குது. මේ ලෝකයේ සමග මිත්‍රකම කුමක්ද කරන්නේ නම් දිවෙන් වහන්සේගේ ප්‍රමුඛතාවල් නැති කරනවා. அப்படி அந்த முன்னுரிமைகள் அழியும் போது ஒரு வாழ்க்கை முறை உருவாகும். அதுதான் பிசாசாலே உருவாக்கப்பட்ட வாழ்க்கை முறை. ඒ ප්‍රමුඛතාව ප්‍රථම ස්ථානයේ සියලු දේම විනාශ වී යන විටදී යක්ෂයා විසින් අප තුළ ජීවිත ක්‍රමයක් ඇති වෙනවා. இன்றைக்கு பாருங்க, எத்தனை அம்மா அப்பா வீடு என்று சொல்லி வெளிநாட்டுக்கு போயிருவாங்க. අද බොහෝ අම්මා තාත්තා නිවසක් ගොඩනගන්න ඕනේ කියලා පිට රටට යනවා. தப்பு இல்ல அது. ඒක වැරද්දක් නෙමෙයි. ஆனால் එනමුත් எங்கட வீட்டு தேவையை பார்க்கிலும் வாழ்க்கை முக்கியம். අපගේ නිවස් අවශ්‍යතාවට වඩා අපගේ ජීවිතය වැදගත්. வாழ்க்கையை தொலைச்சு வீடு கட்ட பைபிள்ல சொல்லி இல்ல. ජීවිතය අයිමි කරලා නිවසක් ගොඩනගන්න කියලා බයිබලෙ කිසිම වචනයක් வீடு නැහැ. தேவை, නිවසක් අවශ්‍යයි. ஆனால் வாழ்க்கையை தொலைக்க முடியாது. එනමුත් අපි අපගේ ජීවිතය අයිමි කරන්න බෑ. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய சரீரத்தை உடைத்து நொறுக்கி தொலைத்து தேவையை சந்திக்க முற்படுகிறார்கள். අද මනුෂ්‍යයන් ඔවුන් තමන්ගේ ශරීරයේ විනාශ කරලා නැති කරලා ඔවුන් තමන්ගේ ජීවිතය ලබා ගන්න ඕනේ කියලා හිතා ගන්නවා. சரீரத்தை நாங்க இழந்து நாங்க ஒரு நோயாளியா மாறி என்னத்தை காண போகிறோம்? අපි අපගේ ශරීරය අයිමි කරලා රෝගීන් ලෙස වෙනස් වෙලා කුමන දේද අපි ලබා ගන්නට යන්නේ? சிலர் தங்களோட குடும்பத்தை இல்லாமலாக்கி என்ன செய்ய விரும்புகிறார்கள்? தேவையை சந்திக்க අද விரும்புகிறார்கள். සමහර අය තමන්ගේ පවුල නැති කරලා තමන්ගේ අවශ්‍යතාවල් සපයා ගන්නට සලස්වනවා. சிலர் தங்களுடைய சமாதானத்தை இழந்து அவங்க சில பிரச்சனைகளை தேவைகளுக்கு பின்னால போறாங்க. අද සමහර අය තමන්ගේ සාමයම නැති කරලා සමහර ප්‍රශ්නවල් පස්සේ උන් යනවා. அதுக்கு பிறகு அதிக மன அழுத்தங்களுக்குள்ளே போகிறார்கள். ඉන් පස්සේ බොහෝ මානසික පීඩනවලට උන් ඇතුළත් වෙනවා. சிலர் தேவனையே விட்டுட்டு සමහර අය දෙවියන් වහන්සේවම අත්හැරලා அருமையான உலகத்துல நிறைய விஷயங்களை தேட போறாங்க. ලෝකයේ තිබෙන බොහෝ දේවල් සොයා යනවා. நான் பரலோகம் போகணும், මම ස්වර්ගයට යන්න என் ඕනේ. ஆத்துமா முக்கியம், எனக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு முக்கியம், මගේ ආත්මය වැදගත්, මටත් දෙවියන් වහන්සේටත් තිබෙන සමතතාවය වැදගත්. என்னுடைய கணவன் பரலோகம் போகணும், මගේ ස්වාමි පුරුෂයා ස්වර්ගයට යන්න என் ඕනේ. மனைவி பரலோகம் போகணும், මගේ බිරිඳ ස්වර්ගයට என் යන්න ඕනේ. பிள்ளைகள் பரலோகம் போகணும். මගේ දරුවන් ස්වර්ගයට යන්න அதை ඕනේ. பற்றி எந்த நினைப்பும் இல்லை. ඒ වාගෙන කිසිම සිතුවිල්ලක් උන්ට නැහැ. கடவுள் வைத்திருக்கிற முன்னுரிமைகளை நாங்க அழித்து, நாங்க உடைத்து நொறுக்கி, நாங்க வித்தியாசமான ஒரு வாழ்க்கை நாங்க வாழ முற்படுறது தான் உலக ஸ்நேகம். ඒ දෙවියන් වහන්සේ අප වෙනුවෙන් තබා තිබෙන ජීවිතය අත්හැරලා ඒ ප්‍රමුඛතාවවල් අත්හැරලා ඒ අපි ඊතන ආකාරයෙන් අපි ජීවත් වෙන්න එක තමයි ලෝකයේ සමග තිබෙන මිත්‍රකම. தொழில் பாவம் இல்ல, රැකියාව පාපයක් නෙමෙයි. ஆனா கடவுளுடைய இடத்துல தொழிலை வைக்கிறது உலக ஸ்நேகம். එනමුත් දෙවියන් වහන්සේගේ ස්ථානයේදී ඔබ රැකියාව තබනවා නම් ඒක ලෝකයේ මිත්‍රකම. நீங்க கற்றுக்கொள்றது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது பாவம் இல்ல, ஆனா கடவுளுடைய இடத்துல கல்வியை வைக்கிறது நீங்க உலக ஸ்நேகத்துக்குள்ள போறீங்க. ඔබ ඉගෙන ගන්න එකත් අධ්‍යාපනය ලබා ගන්න එකත් පාපයක් නෙමෙයි. නමුත් ඒ අධ්‍යාපනය දෙවියන් වහන්සේගේ ස්ථානයේදී ඔබ තබනවා නම් ඔබ ලෝකයේ සමග මිත්‍රකම பணம் සිටින්නේ. பாவம் இல்ல, මුදල් වැරදක් නෙමෙයි, ஆனா පාපයක් නෙමෙයි. கடவுளுடைய இடத்துல பணத்தை வச்சீங்கன்னு சொன்னா அது பாவம். එනමුත් ඔබ දෙවියන් වහන්සේගේ ස්ථානයේදී මුදල් තබනවා නම් ඒක පාපයක්. ஊழியம் பாவம் இல்ல, සේවය පාපයක් නෙමෙයි. ஆனா கடவுளுடைய இடத்துல ஊழியத்தை வச்சீங்கன்னு சொன்னா அது பாவம். එනමුත් ඔබ දෙවියන් වහන්සේගේ ස්ථානයේදී ඔබගේ සේවය තබනවා නම් ඒක පාපයක්. உறவுகள் பாவம் இல்ல, ඒ සම්බන්ධතාවල් පාපයක් ஆனா නෙමෙයි. கடவுளுடைய இடத்துல உறவு வச்சீங்கன்னா அது பாவம். එනමුත් ඔබ දෙවියන් වහන්සේගේ ස්ථානයේදී සම්බන්ධතාවල් තබනවා නම් ඒක පාපයක්. இதனால் தான் இயேசு கிறிஸ்து தேவன் ඉනිසා තමයි දෙවියන් වහන්සේ யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் 10 கற்பனையில முதல் 4 கற்பனையில என்ன சொல்றார் என்றால், නිසා තමයි නික්මේ අම්ම පොතේ 20 වෙනි පරිච්ඡේදයේ පළමුවෙනි වචනේ සිට 11 වෙනි වචනේදී තිබෙන දසපනතේ පළමු පනත අතරදී කියන්නේ කුමක්ද නා? முதலாம் கற்பனை என்ன சொல்லுதுன்னா தேவனுக்கு மட்டும்தான் முதலிடம். ඒ පළමුව
පනත කුමක්ද නම් දෙවියන් වහන්සේට පමණයි ප්‍රථම ස්ථානය. வேற எதுக்கு முதலிடம் கொடுக்கலாம்? වෙන කිසිම දෙයකටත් ඔබ ප්‍රමුඛතාවය ලබා දෙන්න கற்பனை නරකයි. என்ன ඒ சொல்லுதுன்னா දෙවෙනි පනත කියන්නේ කුමක්ද නම් எந்த இடத்துல நீ எதையும் வைக்க கூடாது. මාගේ ස්ථානයේ ඔබ කිසිම දෙයක් තබන්න නරකයි. அதான் சொல்லுது விக்கிர ஆராதனை. ඒකට තමයි කියන්නේ රූප නමස්කාරය කියලා. என்னுடைய இடத்துல நீ எதையும் வைக்க கூடாது. මාගේ ස්ථානයේ ඔබ කිසිම දෙයක් அது තබන්න கணவனோ නරකයි. மனைவியோ பிள்ளையோ கல்வியோ தொழிலோ எதுவா இருக்கலாம். ඒක ඔබගේ ස්වාමි පුරුෂ වෙන්න පුළුවන්, බිරිඳ වෙන්න පුළුවන්, දරුවන් වෙන්න පුළුවන්, පවුල වෙන්න පුළුවන්, අධ්‍යාපනය වෙන්න පුළුවන්, රැකියාව වෙන්න எதையும் පුළුවන්. நீ வைக்க கூடாது. කිසිම දෙයක් ඔබ තබන්න නරකයි. மூன்றாவது, තුන්වෙනුව எனக்கு முதலிடம் கொடுக்கிறதுல நீ உண்மையா இருக்க வேண்டும். මට ප්‍රථම ස්ථානය ලබා දීමේදී ඔබ ඉතා අවංකව සිටින්නට ඕන වෙනවා. இன்றைக்கு அருமையானவர்கள் நாங்க சுற்றுலாக்கு 10 நாள் 15 நாள் போவோம். ஆனா நாங்க ஒரு வீட்டு கூட்டத்துக்கு வர்றதுக்கு சொல்லுவோம், ஒரு அவர் வர முடியாது ஏன்னு சொன்னா வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லி. අද අපි විනෝද චාරිකාවක් යන පිණිස අපි දවස් 10ක් 15ක් අපි නිවාඩු ඔක්කොම අරගෙන අපි යනවා. නමුත් නිවස් ටැස්සීම් පැය එකක් එන්ට විතරක් අපි කියන්නේ අපිට රැකියාවල් තිබෙනවා කියලා. அது பெரிய தவறு தான் அருமையானவர்களே. ඒක ලොකු වැරදක් නේද ප්‍රේමවන්තේනි? நீ கடவுளுக்கு முதலிடம் கொடுப்பதற்கு நீ உண்மையா இருக்கணும். ඔබ දෙවියන් වහන්සේට ප්‍රමුඛ ස්ථානයේ ලබා දීමේදී ඔබ ඉතා අවංකව සිටින්න ඕන நாங்க වෙනවා. தேவனுக்கு சாட்டு போக்கு சொல்ல අපි முடியாது. දෙවියන් වහන්සේට නිකන් නිදාසට කරුණු කියන්න බෑ. நாங்க தேவனை மனுஷங்களை ஏமாத்துறமாய் தேவனை ஏமாத்த முடியாது. අපි මනුෂ්‍යයන්ව රවටන්නක් වගේ දෙවියන් වහන්සේවත් අපි රවටන්න බෑ. நாங்க நினைக்கலாம் தேவனை ஏமாத்தலாம் අපි හිතන්න පුළුවන් දෙවියන් වහන්සේව රවටන්නට පුළුවන් කියලා. தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார், மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று தான் மேலும் சொல்லுது. දෙවියන් වහන්සේ අපිට රවටන්නට බෑ. ඇයිද නම් මනුෂ්‍යයා වපුරන්නේ කෙසේද? ඒවා තමයි ඔබ අස්වන්න කරන්න යන්නේ. கடவுள் உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறாரு. දෙවියන් වහන්සේ ඔබගේ අදවත දෙස බලනවා. உன்னுடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார். ඔබගේ අදවත දෙවියන් වහන්සේ බලනවා. உன்னுடைய இருதயத்துல தேவன் இருக்கிறாரா இல்லையா என்பதை பார்க்கிறார். ඔබගේ අදවතේදී දෙවියන් වහන්සේ සිටිනවාද නැද්ද කියලා උන් බලනවා. எனவே இருதயத்தை தேவன் பார்க்கிறார். එම නිසා දෙවියන් වහන්සේ ඔබගේ අදවත බලනවා. எனவே ஒருவனும் சாட்டு போக்கு சொல்ல එම முடியாது. නිසා කවුරුත් නිදහසට කරුණු කියන්න බෑ. எனவே நாங்க ஆராய்ச்சி பார்க்கணும். එම නිසා අපි අපිව විමසා බලන්න ඕන. நாலாம் கற்பனை என்ன சொல்லுதென்றால், හතරවෙනි පනත කියන්නේ කුමක්ද නම් தேவனுக்கு முதலிடம் கொடுக்க நேரம் கொடுக்கணும். දෙවියන් වහන්සේට ප්‍රමුඛ ස්ථානය ලබා දෙන පිණිස ඔබ වෙලාව ලබා දෙන්න ඕන. தேவனுடைய பிள்ளை யாராவது சொல்றீங்களா தேவனுக்கு நேரம் இல்லை என்று? දෙවියන් වහන්සේගේ දරුවන් ඔබ කවුරු හරි කියනවාද දෙවියන් වහන්සේට වෙලාව නැහැ කියලා? இன்னைக்கு உங்க மூச்சு நின்றா நீங்க முடிஞ்சு, உங்களுக்கு நேரம் இல்ல. අද ඔබගේ උස්ම නැවතුණා නම් ඔබටත් වෙලාව නැහැ. ඔබගේ කතාව இன்றைக்கு අවසන්. தொழிலுக்கு நேரம் இருக்கு, இன்றைக்கு டிவி பார்க்க நேரம் இருக்கு, அருமையானவர்களே மற்றவங்களோட பேசுறதுக்கு நேரம் இருக்கு, உலகத்துல எத்தனையோ விஷயங்களை செய்ய நேரம் இருக்கு, தேவனுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லலாமா? අද රැකියාවට යන්න වෙලාව තිබෙනවා, ටීවී බලන්න වෙලාව තිබෙනවා, ඒ වගේම ලෝකයේ තිබෙන විවිධ දේවල් කරන්න අපි වෙලාව තිබෙනවා. නමුත් අපි දෙවියන් වහන්සේට වෙලාව නැහැ කියලා කියන්න පුළුවන්ද? நீங்க ஒரு தேவ பிள்ளையா இருந்தா தேவனோடு நேரம் செலவிடணும். ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් නම් ඔබ දෙවියන් වහන්සේ සමග වෙලාව අයින් කරන්න நீங்க ඕන. ஒரு தேவண்ட பிள்ளை என்றா சபையோடு நேரம் செலவிடணும். ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් නම් ඔබ සභාව සමග වෙලාවක් අයින් உங்களுக்கு කරගන්න ஒரு ඕන. சிறு குழு இருக்கு சபையில. ඔබට කියලා කුඩා කණ්ඩායමක් உங்களுக்கு සභාවේ තිබෙනවා. உபவாச கூட்டம் இருக்கு. ඔබ වෙනුවෙන් නිරාරි ආඥාවක් තිබෙනවා. உங்களுக்காக உங்களோட பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் இருக்கு. ඔබගේ දරුවන්ට සබත් පාසල් තිබෙනවා. இது எல்லாத்துலயும் நீங்க கலந்து கொள்ளணும். මේ සියලු දේටම ඔබ සහභාගී වෙන්න ඕන. பார்த்தா பல வருஷ விசுவாசி, ඒ බැලුවා නම් අවුරුදු ගණන් ඇදලිවන්තයා. பல வருஷ விசுவாசியா இருந்தோம், இன்றைக்கு நாங்க எங்க நிக்கிறோம்? අවුරුදු ගණන් ඇදලිවන්තයන් ලෙස සිටින කොටත් අද දිනේදී අපි කොතැනද பிள்ளை සිටින්නේ? சண்டே ஸ்கூலுக்கு இல்ல, දරුවා සබත් පාසලට ආවේ புருஷ නැහැ. ஆராதனைக்கு இல்ல, ස්වාමි පුරුෂයා ඉරුදින නමස්කාරයට ආවේ නැහැ. வீட்டு கூட்டம் இல்ல. නිවස් රැස්වීම් වලටත් இதுல සහභාගී වෙන්නේ என்னத்தை නැහැ. வெளிப்படுத்துறோம்? நாங்க මෙහින් සිට අපි එළිතරව් කරන්නේ කුමක්ද? நாங்க பின்மாற்றத்துல இருக்கிறோம். අපි පසුබටවමයි நாங்க සිටින්නේ. கடவுளோட இல்லைன்னு தான் අපි அர்த்தம். දෙවියන් වහන්සේ සමග සිටින්නේ නැහැ කියන அருமையான අර්ථය. தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව දරුවෙනි. கடவுளை நாங்க நல்லா அறிஞ்சோம். දෙවියන් වහන්සේ අපි හොඳට දැනගෙන நாங்க විතර இந்த உலக ஸ்நேகத்துல போய் கொண்டிருப்போமா අපි இருந்தால், මේ ලෝකයේ සමග මිත්‍රව සිටිනවා නම් உலக ஸ்நேகம் ஒரு நாள் உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ලෝකයේ සමග මිත්‍රකම කිසි කාලකත් ඔබට ආශිර්වාදයක් ලෙස වෙනස් වෙන්නේ නැහැ. கடவுளை விட்டு இந்த உலகத்தை நீங்க நேசிச்சா பெரிய ஆளாக முடியாது. දෙවියන් වහන්සේව අත්හැරලා මේ ලෝකයට ඔබ ප්‍රේම කරන විදිහට ඔබ ලොකු එක්කෙනෙක් ලෙස වෙනස් වෙන්න ஒன்றுமே බෑ. இல்லாத போது தேவன் உனக்கு உதவி செய்தார். කිසිවක් නැති වෙලේදී දෙවියන් වහන්සේ ඔබට උපකාර කෙරුවා. திருமணத்தை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். විවාහ කරන්න උදව් කරා, දරුවන්ව ලබා දුන්නා, ආශිර්වාද බොහෝසෙන් ලබා දුන්නා. இத்தனை ஆண்டுகள் உன்னை நடத்தி வந்தார். මෙච්චර අවුරුදු ඔබ මඟ පෙන්වුවා. இப்ப உன்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயம் நடந்துட்டு இப்ப உன்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும்
நினைக்கிறாய். දැන් ඔබගේ ජීවිතේ බොහෝ දේවල් සිදු වුණා. ඉන්නේ ඔබ හිතනවා ඔබට සියලු දේම කරන්නට පුළුවන් කියලා. அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா இந்த உலகத்திட ஸ்நேகத்தில தான் இருக்க. உலகத்திட வாழ்க்கை முறையை நீ பின்பற்றுகிறாய். அதுதான் அதோட ඒකේ அர்த்தம். අර්ථය කුමක්ද? ඔබ ලෝකයේ සමග මිත්‍රකම සමග සිටින නිසා මේ ලෝකයේ ක්‍රමවේදී අනුගමයි ඔබ යන්නේ. ஆனா உலகத்துல நாங்க போனா நாங்க வாழ்க்கையில நொந்து தான் வர வேண்டி வரும். එනමුත් මේ ලෝකයේ පස්සේ අපි යන විටදී අපගේ ජීවිතිතා වේදනාවල් විඳින්න ඕන වෙනවා. உலக ஸ்நேகத்துக்கு பின்னால இருக்கிறது சாத்தான் தான். ලෝකයේ මිත්‍රකම පස්සේ සිටින්නේ යක්ෂයා තමයි. மதங்களை கொண்டு மாக்களை விழுத்தட்டுறான். ආගම රැගෙනත් මනුෂ්‍යයන්ව වටනවා. உலக ஸ்நேகத்துக்குள்ளால விழுத்தட்டுறான். ලෝකයේ වටිනාකම ලෝකයේ මිත්‍රකම රැගෙනත් ඕ මනුෂ්‍යයන්ව වටනවා. பாவத்துக்குள்ளாலே மனிதர்களை விழுத்தட்டுகிறான். පාපය රැගෙනත් මනුෂ්‍යයන්ව වටනවා. ஆனா உலக ஸ்நேகம் மகா பொல்லாது. එනමුත් ලෝකයේ සමග මිත්‍රකම ඉතාමත් දරුවෝ ஏன் உலக ஸ்நேகம் பொல்லாதது என்று சொன்னா விசுவாசி ஒரு நாள் ஒத்துக்கொள்ள மாட்டான். நான் பாவம் செய்யறேன், நான் கடவுளை விட்டு போயிட்டேன்னு ஒத்துக்கொள்ள மாட்டான். මේ ලෝකයේ මිත්‍රකම මහත්තු වැරදක් ඇයිද නම් දෙවියන් වහන්සේ සමග සිටින දෙවියන් වහන්සේගේ දරුවන් කවදාවත් ඔවුන් පිළිගන්නේ නැහැ. ඔවුන් ලෝකයේ සමග මිත්‍රව நாங்க සිටිනවා கடவுளோட කියලා. தான் இருக்கிறோம். අපි දෙවියන් වහන්සේ සමගමයි நாங்க සිටින්නේ. சிகரெட் குடிக்க இல்ல, අපි සිගරට් පිව්වේ நாங்க නැහැ. சாராயம் குடிக்க இல்ல, අපි අරක්කු බිව්වේ நாங்க නැහැ. விபச்சாரம் பண்ண இல்ல, අපි වෛශ්‍යාකම් நாங்க කළේ நல்லா නැහැ. தான் இருக்கிறோம். අපි හොඳට තමයි ඉන්නේ කියලා ඌ කියයි. ஆனா உலக ஸ்நேகன்னு சொன்னா එනමුත් ලෝකයේ මිත්‍රකම කියලා කියන්නේ நீ வாழ்க்கைய உலகத்திட மதிப்பிட்டால பாக்குறதே பாவம் தான். ඔබ ඔබගේ ජීවිතයේ මේ ලෞකික වටිනාකම අනුව බලන්නේ කත් පාපය තමයි. இந்த உலகத்திட இச்சைகளால உன் வாழ்க்கையை நடத்துறதே பாவம் தான். මේ ලෝකයේ තෘෂ්ණාව අනුව ඔබගේ ජීවිතය බලලා ඔබ මඟ පෙන්වන්නේ කත් පාපය තමයි. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை நீ கொடுக்காமல் போவதே பாவம் தான். දෙවියන් වහන්සේට ලබා දිය යුතු ප්‍රමුඛතාවය ඔබ ලබා දෙන්නේ නැතුව සිටින්නේ කත් පාපය තමයි. எனவே அருமையானவர்களே, එම නිසා යාපත් இந்த අයනි நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து நீ மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ඔබ කුමන තත්වයේ සිට වැටි කියනවාද කියලා ඔබ සීකොට පශ්චාත්තාප වී ඔබ පළමු ක්‍රියාවල් නැවතත් කරන්න කියලා යේසුස් වහන්සේ ඔබට කියනවා. எனவே அருமையான தேவனுடைய එම பிள்ளையே, නිසා යාපත් දේව දරුවෙනි நாங்க இன்றைக்கு අපි අද දිනේදී முதலாவது எப்படிப்பட்ட உலக ஸ்நேகத்துல இருக்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்ளணும் கடவுளுக்கு முன்னுக்கு. පළමු කොට අපි කුමන ආකාර ලෞකික මිත්‍රකමකම සිටින්නේ කියලා අපි දෙවියන් වහන්සේ ඉදිරියේදී පිළිගන්නට நாங்க උනා. ஒத்துக்கொண்டாதான் අපි පිළිගන්න විට තමයි நாங்க மனம் திரும்ப முடியும். අපිට පසුතැවිලි වෙන්නට පුළුවන්. மனம் திரும்புகிற முதலாவது ஸ்டெப் நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். පසුතැවිලි වීමේ ප්‍රථම ස්ටෙප් එක කුමක්ද නම් ඔබ පිළිගන්නට උනා. ஆம், நான் முன்பு போல இயேசுவை நேசிக்கவில்லை, ඔව් මම කලින් වගේ යේසුස් වහන්සේට ප්‍රේම කළේ நான் නෑ. சாட்டு போக்கு சொல்ல முடியாது, මට නිදහසට කරුණු කියන්න බෑ. நான் இந்த உலகத்திட ஸ்நேகத்துக்கு பின்னால போயிட்டேன், මං ඒ ලෝකෙ මිත්‍රකම සමග ගියා. நான் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்துறது நான் நடத்துறது எப்படின்னு சொன்னா உலகத்திட மதிப்பீட்டுல தான். මම මගේ ජීවිතය බලන්නේ මේ ලෝකේ වටිනාකම අනුව තමයි. என் இருதயம் அதுக்கு பின்னால தான் போகுது. මගේ අදවත ඒවා පස්සෙම යන්නේ. அதை நான் ஒத்துக்கொள்ளணும். ඒක මම පිළිගන්න ඕන. கடவுளே உம்முடைய மதிப்பீட்டுக்கு திரும்புறேன்னு சொல்லணும். දෙවිඳුනි මං ඔබ වහන්සේගේ වටිනාකම් පැත්තට මං ඇරෙනවා කියලා இதுவரை කියන්න காலம் ඕන. இச்சைகளுக்கு பின்னாலே என் வாழ்க்கை போயிட்டு கடவுளே உம்முடைய சித்தத்துக்கு பின்னால உம்முடைய வாழ்க்கைக்கு பின்னால வருகிறேன்னு சொல்லணும். මෙතෙක් ස්වාමිනී මගේ ජීවිතයේ තෘෂ්ණාවල් පස්සේ මගේ දැන් ඔබ වහන්සේගේ වටිනාකම අස්සට මං පැමිණෙන්නට සූදානම් කියලා ඔබ කියන්න ඕන. கடவுளே, நான் உமக்கு முன்னுரிமை கொடுக்காமல் உமக்கு கொடுக்க வேண்டிய சகல கிரயத்தையும் நான் இந்த உலக ஸ்நேகத்துக்கு கொடுத்துட்டேன். පියාණනි මං ඔබ වහන්සේට ප්‍රථම ස්ථානයේ ප්‍රමුඛතාවය ලබා දෙන්නේ නැතුව ඔබ වහන්සේට ලබා දිය යුතු සියලු මිලය මේ ලෝකයේ නිසා මං ලබා දුන්නා. நாங்க இப்படி மனம் திரும்பும்போது අපි මේ ආකාර පශ්චාත්තාප වෙලා පසුතැවි மீண்டும் වෙන්නට கர்த்தர் எங்களை ஆதி அன்புக்கு கொண்டு දෙවියන් வருவார். වහන්සේ නැවත වාරයක් අපිව පළමු ප්‍රේමයට மீண்டும் ஒரு ගෙනියනවා. மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க නැවත முடியும். වාරයක් වෙනසක් අප තුළ ඇති වෙනවා. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளை, එම නිසා යාපත් දේව දරුවෙනි நாங்க ஒரு விச கண்களை மூடி අපි එක මොහොතක් අපගේ ඇස් වසමින් எங்கட வாழ்க்கையை நாங்க ஆராய்ந்து பார்ப்போம். අපගේ ජීවිතය අපි විමසා බලමු. நாங்க எப்படிப்பட்ட உலக ஸ்நேகத்துல இருக்கிறோம், අපි කුමන ආකාර ලෝකයේ මිත්‍රකම සමග සිටිනවද? எங்கட வாழ்க்கையை நாங்க ஆராய்ந்து பார்ப்போம். අපගේ ජීවිතය අපි විමසා බලමු. கடவுளுடைய மதிப்பீட்டுல உண்ட வாழ்க்கையை ஏற்கிறாயா? දෙවියන් වහන්සේගේ වටිනාකම් සමග ඔබගේ ජීවිතය බලනවාද? அல்லாவிட்டால் நீ இந்த உலகத்திட மதிப்பீட்டுல உண்ட வாழ்க்கையை நடத்துறியா? නැත්නම් ඔබ මේ ලෝකයේ වටිනාකම් තුළ ඔබගේ ජීවිතය ඔබ බලනවාද? இச்சைகள் தான் உன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறதா? තෘෂ්ණාවද ඔබගේ ජීවිතය මඟ පෙන්වන්නේ? உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக முன்னுரிமை இருக்கிறதா? ඔබගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේ ලබා දිය යුතු ඒ ප්‍රමුඛ ස්ථානයේ உன்னுடைய තිබෙනවද? வாழ்க்கையிலே தேவனுக்கு தான் முதலிடம். ඔබගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේට තමයි ප්‍රථම தேவனுக்கு ස්ථානය. கொடுக்க வேண்டிய இடத்தை வேற எதுக்கும் கொடுக்க முடியாது. දෙවියන් වහන්සේට ලබා දිය යුතු ස්ථානය වෙන කිසිවකටත් අපි ලබා දෙන්න බෑ. தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது
கொடுப்பதில் உண்மையா இருக்க வேண்டும். දිවෙන් වාසයට ප්‍රථම ස්ථානය ලබා දීමේදී අපි තා අවංකව සිටින්නට ඕන වෙනවා. தேவனுக்கு முதலிடம் கொடுக்க நேரம் கொடுக்கணும். දිවෙන් වාසයට ප්‍රථම ස්ථානය ලබා දෙන්න අපි වෙලාව ලබා දෙන්න ඕන. நாங்க அதை செய்யறோமா இல்லையா? අපි ඒ දේ කරනවාද நாங்க නැද්ද? தப்பு செய்திருந்தா மன்னிப்பு கேட்போம். අපි වැරදි කර සිටිනවා නම් අපි දිවෙන් இயேசுவே වාසයට எனக்கு සමාව இறங்குங்க. ඉල්ලමු. යේසුනි මට අනුකම්පාව என் යන්න. மீறுதல்களை மன்னிங்க. මගේ කඩකිරීම වලට ඔබ எனக்கு වහන්සේ සමාව இறங்குங்கன்னு දෙන්න. சொல்லி கேட்போம். මට අනුකම්පාව වෙන්න කියලා අපි மீண்டும் ඉල්ලමු. ஆதி அன்புக்கு என்ன கொண்டு வாங்க. නැවත වාරයක් පළමු ප්‍රේමයට மீண்டும் நான் මාව உங்களோட ගෙන්න. நெருங்கணும். නැවතත් මම ඔබ වහන්සේ සමග ලං වෙන්න ඕන. நான் இதெல்லாம் நேசிக்க ஆரம்பித்துட்டேன். මම මේ දේවල්ට ප්‍රේම කරන්න உங்களுக்கு පටන් பார்க்க ගත්තා. பணத்தை தொழிலை நேசிச்சிட்டேன். ඔබ වහන්සේට වඩා මුදල්ට රැකියාවටද මම ප්‍රේම உங்களுக்கு කළා. பார்க்க நான் இந்த காரியங்களை நேசித்து ඔබ விட்டேன். වහන්සේට වඩා මේ දේවල්ට මම ප්‍රේම කරන්නට என்ன පටන් மன்னிங்க. ගත්තා. මට සමාව යන්න. மீண்டும் ஆதி அன்புக்கு திரும்புங்க. නැවතත් පළමු ප්‍රේමයට ඔබ ඇරෙන්න. அப்படி நாங்க கேட்கிற போது එලෙස අපි ඉල්ලන විට நிச்சயம் எங்களுக்கு உதவி செய்வார். සැපවින්ම දිවෙන් මාස අපිට උදව් කරනවා. நாங்கள் ஜெபத்தோடு இந்த ஆராதனை முடிவு கொண்டோம். අපි යාඥාව සමග නමස්කාරය අවසන් இந்த කරන්න. ஆராதனையை ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றி. මේ නමස්කාරය ආශිර්වාද කරපු දයාවට ස්තුතියි. இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் මේ සිටින සියලු දේව நீங்க දරුවන්ව ஆசீர்வதிங்க. ඔබ වහන්සේ ආශිර්වාද புதிய කරන්න. வாரத்திலே මේ අලුත් உங்களுடைய සතියේ ஆசீர்வாதம் பெருகட்டும். ඔබගේ ආශිර්වාදය වැඩි වේවා. வீடுகளை அப்பம் தண்ணீரை ஆசீர்வதிங்க. නිවසේ රොටියද පානද වහන්සේ ආශිර්වාද செய்கிற කරන්න. தொழில்களை ஆசீர்வதிங்க. කරන්නා රැකියාවල වහන්සේ ආශිර්වාද කරන්න. போக்குவரத்துகளை கூட இருங்க. යාම ඊමේදී ඔබ වහන්සේ සමග සිටින්න. என்ன விண்ணப்பத்தோடு வந்திருக்க அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுங்க. කුමන අයඳුම් සමග සිටිනවාද ඒ අයඳුම් වලට වහන්සේ පිළිතුරු எல்லா සපයන්න. கொள்ளை நோக்கி விலக்கி காத்துக்கொள்ளுங்க. සියලු වසංගතෙන් ඉවත්ව වහන්සේ ආරක්ෂා කරන්න. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். මාගේ ආත්මය ස්වාමීට ප්‍රශංසා කරව. මා තුළ ඇති සියල්ලුන් වහන්සේගේ ශුද්ධ නාමයට ප්‍රශංසා කරව. මාගේ ආත්මය ස්වාමීට ප්‍රශංසා කරව. උන්වහන්සේගේ උපකාර සියල්ල සිහි නැති නොකරව. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் අපගේ ස්වාමී යේසුස් වහන්සේගේ කරුණාවත් பிதாவாகிய தேவனுடைய அன்பும் පියෝදේපෙන් වහන්සේගේ ප්‍රේමයත් பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ශුද්ධාත්මෙන් වහන්සේගේ එකමුතුකමත් இன்னும் என்ன சதா காலம் අදත් එටත් සදා நம் කාලෙටම அனைவரோடும் தங்குவது. අප සියලු දෙනා සමග පවතිවා. ஆமென். ආමේන්.